அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொரியல் பண்ண போகிறோம். இது அவரைக்காய் பொரியல். இது பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி இந்த சைடு எடுத்துகிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பண்ணணும். இது நீங்கள் எப்படி உங்களுக்கு இஷ்டம் இருக்குதோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. நான் சின்னதாக கட் பண்ண போகிறேன். இதை கட்டிங் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஈஸி, ரொம்ப சிம்பிள், ஈஸியான பொரியல் இது. நம்ம பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அவரைக்காய் கட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டு தட்டிக்கலாம். மீதி எல்லாம் இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கிறோம், என்னென்ன போடணுன்னு இதெல்லாம் போட்டு செய்துக்கலாம். இது அவரைக்காய் பொரியலுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை நீங்கள் உங்களோட குக்கிங் ஆயில் என்ன இருக்குதோ அது ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுங்க. அப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்குங்க. 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுங்க. எல்லாம் போட்டு நல்லா வணக்கின பிறகு நம்ம 300 கிராம்ஸ் இந்த அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறது அதுவும் போட்டுக்கலாம். அதுவும் போட்டு மூடி வச்சு நல்லா வேவிக்கணும். இந்த தண்ணி ஊற்றக்கூடாது, இதுலேயே அந்த தண்ணி வரும், அதுலேயே வெந்துக்கும். எல்லாம் காய் போட்டுங்க. இப்படி நல்லா இலக்கி விட்டு மூடி வச்சு வேவிங்க. நல்லா இலக்கி விட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு சிம் வச்சுட்டு வேவிங்க. இதுலேயே தண்ணி வரும், நம்ம மூடி வைக்கும்போது தண்ணி வரும். அந்த தண்ணியிலேயே வேவிச்சு நல்லா எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். எல்லாம் நல்லபடியாக வெந்திருக்கு. நீங்கள் இடையில மூடி வச்சுட்டு அப்பப்போ இலக்கி கொடுக்கணும். பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு, பார்க்குறக்கே எம்மியாக இருக்குது. இப்படி வெந்த உடனே நீங்கள் தேங்காய் சிரகுனது போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நான் போடல, நீங்கள் இருந்தால் போட்டுங்க தேங்காய் சிரகுனது. உப்பெல்லாம் சரியாக இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, மஸ்ட் ட்ரை பண்ணணும். வீடியோ இஷ்டம் ஆச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோவில் மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்குவேன். இனி அடுத்த வீடியோவுடன் சந்திப்போம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.